என்னப்பா ஒரு லேண்ட் சேல் பண்ணணும்னு சொன்ன, என்னாச்சு? அதுவாக்கா நல்லபடியா முடிஞ்சு. அப்புறம் என்ன எதை யோசிச்சுட்டே இருக்க? இந்த லேண்ட் சேல் பண்ண பணத்தை என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கோல்டு மாதிரி வாங்கலாமா இல்ல பேங்க்ல ஏதாவது எஃப்டி மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எஃப்டி மாதிரி போடுறதா இருந்தா ஏன் நீ போஸ்ட் ஆஃபீஸை கன்சிடர் பண்ணக்கூடாது? போஸ்ட் ஆஃபீஸா? அதுல நிறைய வட்டி கிடைக்குமா? போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும்தான் கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தராங்க. அப்போ இத பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க. உனக்கு சொல்லாம இருப்பேனா? என்னென்ன ஸ்கீம் இருக்கு, உனக்கு எது சூட் ஆகும், அண்ட் எப்படி இந்த 44,990 எடுக்கிறதுன்றத பத்தி டீடைல்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல்ரெடி பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ யூடியூப் கைட்லைன்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி தான் இதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கிற பப்ளிக்லி அவைலபிள் டீட்டெயில்ஸை மட்டும்தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு தென் உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க. இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இப்போ 1 lakhக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுப்போம். அதை 5 இயர்ஸ்க்கு நீ பேங்க்ல போடுறீங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 10,000 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் இயர் வட்டிக்கு மட்டும் 10,000 நீ வாங்கியிருப்ப இல்லையா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா நீ போட்ட முதலீடோட ஆட் ஆகி செகண்ட் இயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உனக்கு 1,10,000 உனக்கு வட்டி கால்குலேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முடியும் போது உனக்கு 1,21,000 உனக்கு இருக்கும். ஸோ இது போலதான் வருஷம் போக போக உனக்கு காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கும். இப்போ புரிஞ்சுச்சா நார்மல் வட்டிக்கும் காம்பவுண்ட் வட்டிக்கும் டிஃபரன்ஸ்? நல்லா புரிஞ்சுச்சு. அப்புறம் ஏதோ ஒரு ஸ்கீம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு தானே நான் மதுரையில இருந்து பஸ் பிடிச்சி இப்ப வந்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச 2 ஸ்கீமை பத்தி உனக்கு நான் சொல்றேன். அதுல உனக்கு எது சூட்டா இருக்குன்னு உனக்கு தோணுதோ அதையே நீ முடிவு பண்ணிக்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, மற்றவங்க சொல்றது எப்பயுமே கேட்டு அந்த முடிவை நீ எடுக்காத. நீ ஒரு தடவை ஓன ரிசர்ச் பண்ணு, இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் உன்னோட டவுட்ஸை நீ கிளியர் பண்ணிட்டு தென் உன்னோட முடிவை நீ எடுத்துக்கோ. என்னக்கா டிஸ்க்ளைமரா? என்ன பண்றது, இல்லைன்னாதான் பிடிச்சிடறாங்களே. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது NSC, அதாவது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஸ்கீமை நம்ம இப்போ பேசிட்டு இருக்க டைம்ல 7.7% வட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீ அஃபிஷியல் போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த வெப்சைட்ல நீ இதை செக் பண்ணி பார்த்துக்கோ. சரி, இப்போ உனக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன், அப்பதான் உனக்கு புரியும். ஸோ நீ 1 lakh இந்த திட்டத்தில் போடுறேன்னு வச்சுக்கோ 5 வருஷத்துக்கு. ஸோ ஒரு வருஷம் முடியும் போது மட்டும் வட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா உனக்கு 7,700 ரூபாய் கிடைக்கும். ஸோ நீ போட்ட 1 லட்சம் பிளஸ் 7,700 ரூபாய் சேர்த்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1,07,700 ரூபாய் உன்னோட பேலன்ஸ்ல ஆட் ஆயிடும். 2வது வருஷம் இந்த பணத்துக்கு தான் வட்டி கால்குலேட் ஆகும். ஸோ வருஷம் முடியும் போது பார்த்தீங்கன்னா உனக்கு 1,15,992 உனக்கு இருக்கும். இப்படியே 5 வருஷம் உனக்கு நடக்கும். ஸோ 5வது வருஷம் எண்டில் பார்த்தீங்கன்னா உனக்கு 1,44,903 உனக்கு கிடைக்கும். ஸோ வட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா உனக்கு 44,903 உனக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரை 5 வருஷம் தான் மினிமம். இடையில இந்த பணத்தை நம்மளால எடுக்க முடியாது. அண்ட் மினிமம் நம்ம 1000 ரூபாயிலேருந்து நம்ம போடலாம். இதுதான் நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம். உனக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போதைக்கு இல்ல. சரி, இன்னொரு ஸ்கீம் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க இல்லையா, அதையும் சொல்லுங்க. இன்னொரு ஸ்கீம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா TD, அதாவது டைம் டெபாசிட். ஸோ இதுல வட்டி பார்த்த அப்படின்னா 7.5% தான். ஸோ சேம் இந்த 1 lakh இந்த TDல போட்டா 5 வருஷம் முடியும் போது எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் தெரியுமா? 44,995. இதுல வட்டி கம்மியா தானே இருக்கு NSC கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் எப்படி? அவசரப்படாத. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்த அப்படின்னா NSC ஸ்கீம்ல ஒரு வருஷத்துக்கு வட்டி கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அசலோட அதை சேர்க்கிறாங்க. பட் TDல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை கால்குலேட் பண்ணி அதை அசலோட சேர்க்கிறாங்க. ஸோ அதனால தான் அதை விட இது அதிகமா இருக்கு. அண்ட் காம்பவுண்டிங்கோட பவர் இதுதான். இந்த TDல 5 இயர்ஸ் கம்பல்சரிலாம் கிடையாது. 1 இயர் போட்டா 6.9%. இதே நீ 2 இயர்ஸ்க்கு போடுற அப்படின்னா உனக்கு 7%. இதே நீ 3 இயர்ஸ்க்கு போடுற அப்படின்னா 7.1%. அண்ட் 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7.5%. அது மட்டும் இல்ல, இந்த TDல 6 மாசம் கம்ப்ளீட்
ஆயிருச்சுனாலே அவசரத்துக்கு பணத்தை நம்மளால எடுத்துக்க முடியும். பட் கொஞ்சம் ஃபீஸ் இவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் உனக்கு நான் சொல்லியிருக்கேன். நீ அவங்களோட கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் செக் பண்ணு. நீ டைரக்டா போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் உனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் நீ கிளியர் பண்ணி விசாரிச்சுட்டு தென் உன்னோட ஓன் டெசிஷனை நீ எடுத்துக்கோ. அப்புறம் ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு ஆப்பிள் ஜூஸ் சொல்றியா?